தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜகவினரே மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிவிட்டதாக கூறினார். திருவண்ணாமலைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் இருந்து சுமார் 500 மீட்டர் தூரம் ரோட் ஷோ சென்றார். சாலையின் இரு புறங்களிலும் கூடியிருந்த தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் எதிரே அமைக்கப்பட்டிருந்த வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு அரங்காக சென்று ஆர்வத்துடன் பார்வையிட்டார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலகின் பசியை போக்கும் விவசாயிகளுடன் இருப்பது பசுமையாக இருப்பதாக குறிப்பிட்டார். இதுவரை நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மைக்கு மட்டும் 1,95,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் நடப்பாண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க, ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தூரில் போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சில விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க, ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க, விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. இதனையடுத்து திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் புதிய அரசு பேருந்து சேவைகளை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 2096 கோடி ரூபாய் மதிப்பில் 314 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கும் நிலையில் வடமாநில யூடியூபர்கள் கூட தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக வீடியோ வெளியிடுவதாக குறிப்பிட்டார். குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கோம். இதுதான் திராவிட மாடல். இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை கூச செய்யுது, வயது எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசின் செயல்பாட்டை பாஜகவினர் சிலரை விமர்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். பாஜக ஆதரவாளர்கள் இந்த ஒன்றிய அரசை கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல், தலைநகர் டெல்லியை மூச்சு திணற வைக்கக்கூடிய மாசடைந்த காற்று, இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி, இத்தனை நாள் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம இருந்த பாஜக காரர்களை இப்ப இதையெல்லாம் பார்த்து புலம்ப தொடங்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அடுத்த நல்லவன் பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட மாதிரி மேல்நிலைப் பள்ளியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தன்னுடன் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். திமுக ஆட்சியின் சாதனைகளுடன் ஒப்பிட்டு 5% சாதனைகளையாவது பட்டியலிட முடியுமா என அதிமுகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே அதிமுக ஆட்சியில் உருவானதுதான் என தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே திமுக அரசு 95% வேலையாக கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வுக்கு மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு கண்டனம், வடமாநில தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்க வேண்டும், பஞ்சம
தனியார் நிலங்களை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக எழுதிட வேண்டும் எனவும், நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு தர வேண்டும் எனவும், ஈழ மக்களுக்கு தனி நாடு அமைய சர்வதேச சமூகத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாம் தமிழர் ஆட்சியில் விவசாயம் தேசிய தொழிலாக மாற்றப்படும். இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை சாத்தியமாக்குவோம் எனவும், மேல்பாதி திரௌபதி கோயில், வேங்கை வயல், மதுவிலக்கு, பெண்கள் பாதுகாப்பு, மின்கட்டணம் ஆகிய விவகாரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் நாம் தமிழர் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரை கவர்ச்சிக்காக தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி என கூறிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக தொண்டர்களை மறைமுகமாக விமர்சித்தார். இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரியிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 200 பேரை திமுக எம்பி கனிமொழி தனது சொந்த செலவில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது அருங்காட்சியகத்தில் உள்ள அகழாய்வு பொருட்கள் குறித்து மாணவர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கினார். முன்னதாக மாணவர்களுடன் சேர்ந்து கனிமொழி எம்பி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நிறைவடைந்து வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் உயிரிழந்தோர், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர், இரட்டை பதிவு என சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மாநிலம் முழுவதும் இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1610 வாக்குப்பதிவு மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் பெயர் சேர்ப்பு மற்றும் முகவரி மாற்றம் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று கோவை மாவட்டத்திலும் 1062 மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் வாயிலாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் சுமார் 4000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் 9 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 2785 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடந்தது. அங்கு 3,32,789 பேரின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பலர் ஆர்வமாக இந்த முகாமிற்கு வந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமினை வாக்காளர் பட்டியல் திருத்த மேற்பார்வையாளர், வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் 3,25,049 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இந்நிலையில் காலை முதலே ஏராளமானோர் இந்த முகாமிற்கு வந்து விண்ணப்பங்களை வழங்கினர்.